இருக்க. இங்க இருக்கிற 456 பேர்ல யார் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு $4,56,000 கிடைக்கும். நாம முதல்ல விளையாட போறது ரெட் லைட் கிரீன் லைட். இந்த பெரிய ரூமோட இந்த சைடுல இருக்கிற இந்த ரெட் லைனை தொட உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைம் இருக்கு. சோ இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். கிரீன் லைட், ரெட் லைட். நீங்களே இங்க பார்க்கலாம், இங்க ஒவ்வொரு பிளேயர் கிட்டயும் ஒரு டிவைஸ் இருக்கு. அவங்க எலிமினேட் ஆகும்போது இது வெடிக்கும். கிறிஸ், எல்லாருக்கும் டெமோ காட்டு. ரெட் லைட். நீங்க நகர்ந்துட்டீங்க. ஷூரா சொல்ற, இவரு மூவ் பண்ணிட்டாரு. கிரீன் லைட், ரெட் லைட். நிறைய பேர் காலி ஆகுறாங்க. இப்பதான் ஆட்டம் பார்க்க சுறுசுறுப்பா இருக்கு. அடுத்த ரெட் லைட் வரும்போது முகத்தை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க, சரியா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. வரைக்கும் இங்க 30 பேர் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க மூவ் பண்ணா அவங்க அவுட். நான் கிரீன் லைட் சொல்ற வரைக்கும் அவங்க இப்படிதான் நிக்கணும். எனக்கு தேவையான டைம் நான் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் 23 நிமிஷம் இருக்கு. ஜிம்மி, கிரீன் லைட் சொல்லிடு. இவரு காலை பொளந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கிரீன் லைட், கிரீன் லைட். எல்லாரும் நிறுத்திட்டாங்க. ரெட் லைட். கொஞ்சம் என் கிளாஸ் மேல ஏத்த முடியுமா? அப்படிதான், மெதுவா மெதுவா மெதுவா. இப்போ ஓகேவா? ஓகே. கிரீன் லைட், ரெட் லைட். இன்னமும் நகர்ந்துகிட்டே இருக்கீங்க. அவங்க இங்க ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி யார் இருக்காங்க? நான் போய் பார்க்க போறேன். ஏப்பா, நீ ரொம்ப கடைசியில நிக்கிறியப்பா. என்ன ஆச்சு? மத்தவங்களுக்கு வழி விடுவாங்க, அதான் நான் வெயிட் பண்றேன். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நகரலையா? இல்ல, கொஞ்சம் நகர்ந்தேன். என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். கிரீன் லைட், எல்லோ, ரெட் லைட். அவங்க மாட்டிக்கிட்டாங்க. எல்லோ லைட் வேலை செஞ்சிருச்சு. அந்த எல்லோ லைட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. 067 இந்த ஷோவோட பெரிய ஆளுங்கிறதுனால அவங்க கிரீன் லைட் சொல்லுவாங்க. கிரீன் லைட், ரெட் லைட். அவங்க அவுட்டா இருந்தா காமெடியா இருந்திருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்ப நீயே சொல்லு சாண்ட்லர். கிரீன் லைட். சத்தம் கிழியுது. அவ்வளவுதான். கிரீன் லைட், ரெட் லைட். பினிஷ் லைனுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னு பாருங்க. நிறைய பேருக்கு இது டூ ஆர் டை சிச்சுவேஷன். எல்லாரும் கொஞ்சம் அந்த டிவியை பாருங்க. இன்னும் 4 minutes and 20 seconds தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போய் ஆகணும். கிரீன் லைட், ரெட் லைட். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 2 finishers இங்க இருக்காங்க. லெட்ஸ் கோ. கிரீன் லைட், ரெட் லைட். நான் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் தோக்க மாட்டேன். ஆல்ரைட், இப்ப 5 பேர் ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணிருக்காங்க. நீங்க மட்டும் வேகமா ஓடலனா எல்லார் கதையும் முடிஞ்சது. சரியா சொன்னீங்க. கிரீன் லைட், ரெட் லைட். இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. கால் தான் என்ன இன்னும் பதட்டமாக்கிட்டு இருக்கான். கிரீன் லைட், ரெட் லைட். இன்னும் 1 நிமிஷம் கூட முழுசா இல்ல. டைம் போய்கிட்டே இருக்கு. கிரீன் லைட், ரெட் லைட். நீங்க லைன்ல காலை வச்சிட்டீங்க. நீங்க ஓகே தான். நீங்க போலாம். நீங்க இருக்கீங்க. ரெட் லைட். அது வெடிச்சிருச்சு. மாட்னாங்க. நீங்க கண்டிப்பா அவுட் தான். அது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். கிரீன் லைட், ரெட் லைட். இப்ப இங்க நிறைய பேர் அவுட் ஆயிருக்காங்க. இவங்க வேகமா ஓடணும். நீங்க எல்லாரும் ரொம்ப வேகமா ஓடணும். கிரீன் லைட், கிரீன் லைட். இனிமே நான் ரெட் லைட் சொல்ல போறது இல்ல. நான் ரெட் லைட் சொல்ல போறது இல்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அத கொஞ்சம் பாருங்களேன். நீங்க ரெட் லைட் கிரீன் லைட் சர்வை பண்ணதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இப்ப நீங்க இந்த டிவியை பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 232 பேர் தான் சர்வைவ் ஆயிருக்கீங்க. and மேல நிமிர்ந்து பாத்தீங்கன்னா $4,56,000 இருக்கு. அதுக்காக தான் நீங்க போட்டி போடுறீங்க. இப்ப நாம ஹனிகோம்புக்கு போலாம். ஹனிகோம்ல எல்லாருக்கும் ஒரு நீடலும் டிஃபரண்ட் ஷேப் இருக்கிற குக்கியும் கொடுப்போம். 10 நிமிஷத்துல குக்கீஸ்ல இருந்து ஷேப்பை ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை ஷேப் உடைச்சிட்டா எலிமினேட் ஆயிடுவாங்க. நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர்னு வரிசையா இந்த क्वेश्चन மார்க்ஸ்க்கு முன்னாடி நில்லுங்க. நீங்க எதுக்காக இத பிக் பண்ணீங்க? ஏன்னா இது மிடில்ல இருக்கு. இது அம்ப்ரெல்லாவா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. உங்களுக்கு நீங்க ஸ்குவிட் கேம் பார்த்ததே இல்லையா? நிறைய பேர் இப்ப கேமை விட்டு வெளியில போக போறாங்க. ஷேப் நம்பர் 1 ரிவீல் பண்ணுங்க. ஓஹோ, செகண்ட் சிம்பலை ரிவீல் பண்ணுங்க. பாருங்க, இவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல நான் இருந்தா ரொம்ப பதட்டமா இருப்பேன். ரிவீல் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. கிறிஸ், நீ இத போட. எனக்கு அது வரக்கூடாது. எனக்கு சர்க்கிள் கிடைச்சிருக்கு. நல்ல அம்பரலா கிடைக்கல.
நீங்க பார்க்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்களே. என்னதான் உங்களுக்கு ஸ்டார் கிடைச்சாலும் நீங்க தான் மெயின் கேரக்டர், சோ உங்களுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஓகே, டைமரை ஸ்டார்ட் பண்ணுங்க. யா ஸ்டார்ட். ஓ மை காட். சேலஞ்ச் இப்ப ஆரம்பமாயிடுச்சு. யா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த ஒரசர சத்தம் உங்களுக்கு கேக்குதா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போதே அது ரெண்டா உடைஞ்சிடுச்சு. இங்க காமிங்க. நீங்களே பாருங்க. இது ஒர்க் ஆகுது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு அம்ப்ரெல்லா கிடைச்சிருக்கா? ஆமா. சாரி ப்ரோ. இங்க பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஜிம்மிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, என்கிட்ட ஒரு லைட்டர் இருக்கு. இதை யார்கிட்டயாவது நான் கொடுக்க போறேன். என்ன பண்ற? இந்த 1.5 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தான் முடிஞ்சு. எனக்கு கிடைச்சிடுச்சு. யா யா. அட கடவுளே, இதுவரைக்கும் நான் பார்த்த பெர்ஃபெக்ட்டான அம்ப்ரெல்லா இதுதான். வாவ். ஓ யா, ஈஸி பீஸி. 6 7. ஓகே, இவங்க பாஸ் ஆயிட்டாங்க. பின்ன மெயின் கேரக்டர்ல கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான். 30 seconds. Oh my god. எல்லாம் மொத்தமா போச்சு. சீக்கிரம். 3 2 1. யா யா. டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க முடிச்சிட்டீங்களா? அம்பரலாவை முடிச்சிட்டீங்களா? சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள இவங்க அத்தனை பேரும் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இங்க இருந்து எல்லாரும் $2000 கேஷோட தான் போக போறீங்க. நீங்க 142 பேரும் ஹனிகோம்ப்ல சர்வே பண்ணிருக்கீங்க. And அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து வெளிய போனா $4000 கொடுக்கறேன். நிலத்துல இருந்து கொஞ்சம் கலைய புடுங்கலாம். $4000. இருங்க, நான் இவ்வளவு பேர் போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சரி போங்க, பை, கிளம்புங்க. And இப்ப ஒரு குரூப்புக்கு 10 பேர்னு நீங்க தனித்தனியா பிரிஞ்சிருங்க. டீம்ஸா உருவாக காரணம் அடுத்தது டக் ஆஃப் வார். அந்த பணத்தை வின் பண்ண போறது யாருன்னு போக போக தெரியும். நமக்கு ஸ்ட்ராங்காவும் ஸ்மார்ட்டா இருக்கவங்க தான் தேவை. இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், நல்ல ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு எல்லாரையும் எங்க டீம்ல ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கோம். அப்பதான் ஒண்ணா சேர்ந்து கயிறை இழுக்க முடியும். சாரி, டீம்ல கேர்ள்ஸ் கிடையாது. ஓ, கேர்ள்ஸ் கிடையாதா? ஓகே. நான் சொன்னது பார்த்து 3 பேர் சிரிச்சாங்க. இவ்வளவு தூரம் வந்து தோக்க கூடாது. ஆக்சுவலி அந்த $4000 நான் வாங்கியிருக்கணும். இப்ப 10 பேர் இருக்கிற ஒரு 12 குரூப்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அடுத்த கேமுக்கு போலாமா? இப்ப யார ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு டிசைட் பண்ணலாமா? ஓகே, இப்ப இதுல இருந்து ஒன்னு எடுக்க போறேன் 6 and இதுல இருந்து ஒன்னு எடுக்கலாம் 5. ஓகே, என் கூட பிரிட்ஜுக்கு வாங்க. And இப்ப நீங்க வெயிட் பண்ண அந்த மொமெண்ட் வந்துருச்சு. ஒரு டக் ஆஃப் வார் கேம். டீம் 6 versus டீம் 5. நம்ம தான் ஜெயிக்கிறோம். 1 2 3 4. நீங்க ஃபோம்ல விழுந்தாலோ இல்ல உங்க பிளாக் இன்னொரு டீமுக்கு போயிட்டாலோ நீங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. Are you guys ready? Yes. நீங்க ரெடியா இருக்கீங்களா? Yes. 3 2 1 la beta go. ஓ, இப்போ அந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. டீம் 6 பவர் கொடுங்க. இப்படியே பின்னாடி போனா தோத்துருவீங்க. Come on, இழுங்க 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 இழுங்க. அங்க பாருங்க. Congratulations team 5, நீங்க ஒரு டீமா முன்னேறிட்டீங்க. டீம் நம்பர் 2 versus டீம் நம்பர் 7. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. டீம் 7 and 2 அங்க போங்க. ஆனத ஜெயிக்காம நம்ம போக கூடாது. விடாதீங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. Go. ஓ, இது ஆல்ரெடி ரைட் சைடு வந்துருச்சு. ஓகே, நம்ம 067 போய் பார்க்கலாம். அந்த ஷோல நீங்க வின் பண்ணுங்க. சோ இங்க அது வொர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். கால். இங்க 067 இருக்காங்க. சோ நீ தோத்துரு. ஓகே, ஆர் அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணு. இழுங்க. ஓ, ஏற்கனவே முடிச்சிருச்சு. இது கிராஸ் ஆயிடுச்சு. எஸ், எங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சார், இங்க கொஞ்சம் வர முடியுமா? நீங்களே எடுங்களேன். ஓகே, இதுல இருந்து ஒன்னு எடுங்க, அப்புறம் இதுல இருந்து ஒன்னு எடுங்க, இதுக்குள்ள இருந்து ஒன்னு எடுங்க. டீம் நம்பர் 4 versus டீம் நம்பர் 10. நான் உங்க டீம்ல இருந்தா கண்டிப்பா யோசிப்பேன். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிற டீமை பாருங்க. அவர் தான் மெயின் கேரக்டர். ஆரம்பிக்கலாம். 3 2 Ready? 1 go. அவங்க விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. Come on, இழுங்க. இழுங்க. பாத்து. Oh my god. இவங்க விழுந்துட்டாங்க. அவ்வளவுதான். வாட்சிட்டு மொத்த பேரும் விழுறாங்க. எல்லாரும் விழுந்துட்டாங்க. Obviously இங்க வேற வழியே இல்ல. ஏன்னா 4 5 6 067 ரெண்டு பேரும் டக் ஆஃப் வார்ல ஜெயிச்சிட்டாங்க. இப்ப எடுக்கலாம். Oh god. 9 versus 11.
நடந்துச்சு. இந்த டீம் 9 vs டீம் 11 கேம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப இது நடந்துச்சு. இவங்க எல்லாரும் பலமா இழுக்குறாங்க. இவங்கள பாருங்க. Oh my god. அட கடவுளே, இழுக்கறத விடாதீங்க. Oh yes. அவங்க செட்டியை உடைச்சிட்டாங்க. மொரட்டு பசங்களா, என் செட்டியை உடைச்சிட்டீங்களே. இப்ப நீங்க உள்ள போகலாம். கமான் உள்ள போங்க. டகா போரால 120 பேர் இருந்தவங்க இப்ப 60 பேர் ஆயிட்டாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இவங்கள ஒரே ஒருத்தருக்கு தான் $4,56,000 கிடைக்க போகுது. ஆல்ரைட் எவ்ரிபடி, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. அண்ட் ஸ்குவிட் கேம்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, கேம் நம்பர் 4 மார்பிள்ஸ். இவங்க எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. ஏன்னா நீங்க உங்க பார்ட்னரை பிக் பண்றதுக்கு பதிலா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே உங்க பார்ட்னர் ஆக்க போறோம். இந்த சேலஞ்ச் முழுக்க நீங்க யாரோட அதிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றத நாங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். அண்ட் அவங்க கூட நீங்க பார்ட்னர் ஆக போறீங்க. ஆனா உங்கள ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 067 and 431. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாம அத பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க 2 பேர் ரூம்மேட்ஸ், அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் ஆராய்ச்சி பண்ணுவோம். போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் எப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்க போறோம்னு தெரியல. நீ இல்லாம என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. ஆமா, நானும் அதை ஒத்துக்கிறேன். என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் 10 மார்பிள்ஸ் இருக்கிற பேக்கை கொடுப்போம். அவங்க அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எதிராக விளையாட போறாங்க. 20 மார்பிள்ஸ் இருந்தா அடுத்த லெவலுக்கு போலாம். அவங்க ஜெயிச்சா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட வெளியேத்துவாங்க. ஓகே, இப்ப டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எப்படி வேணா இந்த கேம் விளையாடுங்க. ஆனா உங்ககிட்ட 20 மார்பிள்ஸ் இருக்கணும். ஸ்குவிட் கேம்ல வந்த மார்பிள் கேம்ஸ் தான் நிறைய பேர் பேரா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் ஆடார் ஈவன் இந்த சைடா இருந்தா அதாவது என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல. இப்படி விளையாடினா நாள் முழுக்க நீங்க விளையாடிட்டே இருக்க எப்படி வேண்டியது. தோணத்தனால பேசிட்டு லேட் ஆக தான் செய்யும். ஓகே. அண்ட் மத்த குரூப்ஸ் கிரியேட்டிவா யோசிச்சாங்க. என்ன கேம் இது? அந்த பக்கம் கல்லு இருக்குல்ல, அதுல இருக்க நடுக்கல்லுல அடிச்சீங்கன்னா 1 பாயிண்ட். அதுக்கு பின்னாடி இருக்க கல்லுல அடிச்சீங்கன்னா அதுக்கு 3 பாயிண்ட். மத்த கல்லுல அடிச்சீங்கன்னா நோ பாயிண்ட். கடைசில யார்கிட்ட நிறைய மார்பிள் இருக்கோ அவங்க தான் வின்னர். ரைட், கேம் ஜாலியா விளையாடுங்க. ஆனா ஒரு டீம் எல்லாரை விடவும் பெருசா செஞ்சாங்க. எல்லாத்தையும் வச்சு ஈவனோட விளையாட போறீங்களா? அவர் பார்க்க ரொம்ப பதட்டமா இருக்காரு. உங்ககிட்ட ஒரு மார்பிள் தான் இருக்கு. ஷூரா? ஆமா. ஓ, இவரு ஜெயிச்சிட்டாரு. அட கடவுளே, நீங்க வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த ரவுண்ட்ல நான் பாக்குறேன். ஹே பாடி, ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க? ஒண்ணும் ஆகாது. இங்க நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னதா இருப்போம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். ஆனா இது எப்படி முடிய போகுதுன்னு தான் தெரியல. இதை என் ஃபேமிலிக்காக தான் நான் பண்றேன். ஆனா கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்பவுமே ஜெயிக்கும். சரியா சொன்ன. கம் எப்பவும் ஆன். ஃப்ரெண்ட்ஷிப் தான். எல்லாருக்கும் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நீ ஏன் என்ன பாத்துட்டு இருக்க? $4,00,000 பூவா தலையா போட்டு இப்ப யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறாங்க. இத பத்தி சொல்லி ஆகணுமா? சார்ல்ஸ், டெய்ல் வந்திருக்கு. ஹார்ட். பேசாம நீங்களே இவங்களை எலிமினேட் பண்ணிடுறீங்களா? இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்தாங்க. ஓவரா சீன் போடுறாரு. இவர் எலிமினேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த 7 நாளுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ற ரேண்டமான மக்களுக்கு $10,000 கொடுக்க போறேன். சோ நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தணும்னா ஓகே, நான் இத பண்ணட்டுமா? தாராளமா இங்க இருக்கீங்க. ஐயோ விழுந்துறாதீங்க, ஓவரா பண்றீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி $10,000 வின் பண்ணுங்க. நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க? க்ளோசஸ்ட் டு ஆல். இன்னும் 1.25 நிமிஷம் தான் மிச்சம் இருக்கு. 0 வரும்போது இங்க இருந்தீங்கன்னா நீங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேளு. என்ன ஞாபகம் வச்சுப்பல? என்ன கேள்வி இது? நீ ஏன் இப்படி கேக்குற? இப்படியே பேசிட்டு இருந்தா 2 பேரும் எலிமினேட் ஆயிடுவீங்க. ஓ, என்ன இது? நீ ஏன் அப்படி பண்ண? ஷூரா? யா யா. இவராவே எலிமினேட் ஆயிட்டாரு. தேங்க் யூ சார். லவ் யூ மேன். டைம் இப்போ 0க்கு போயிடுச்சு. அண்ட் இங்க இருக்கிற எல்லாரும் எலிமினேட் ஆயிட்டாங்க. மார்பிள்ஸ்ல சர்வைவ் ஆனவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பாயிண்ட்ல உண்மையான ஸ்குவிட் கேம்ல ஆல் அவுட் பிரால் நடக்கும். ஆனா அதுக்கு பதிலா நாம டாட்ஜ் விளையாட போறோம். இந்த ப்ளூ பேப்பரை யூஸ் பண்ணி நீங்க அந்த ரெட் பேப்பரை ஃபிளிப் பண்ண வைக்கணும். அதுவும் தூக்கி போட்டு. இதுல ஃபிளிப் பண்ற முதல் 16 பேர் இங்க இருந்து எங்க கிளாஸ் பிரிட்ஜுக்கு போவீங்க. அண்ட் பர்சனலா அது என்னோட ஃபேவரட் கேம். எல்லாரும் த்ரோ பண்ணுங்க. ஆல்ரைட், இப்ப வரைக்கும் யாரும் திருப்பல. இந்த காம்படிஷன்ல அவங்க சான்ஸ்க்காக அவங்க சண்டை போடும்போது நான் பிரால் ஸ்டார்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். $3.5 million இந்த வீடியோ எடுக்க அவங்க ஃபன் பண்ணிருக்காங்க. Thank you so much. த்ரோ. பிரால் ஸ்டார் ஒரு மொபைல் கேம். நீங்க வீட்ல உட்கார்ந்தபடியே கிரவுண்ட்ல விளையாடுற மாதிரி விளையாடலாம். யார் கூட வேணும்னாலும் விளையாடலாம். ஏன்னா உலகத்துல மில்லியன் கணக்கானவங்க இந்த கேம் விளையாடுறாங்க. Let's go. Yeah. Congratulations. இது 3 நிமிஷம் adrenaline filled mayhem. வித்தியாசமான பேட்டில் ஸ்டைல்ல 12 டிஃபரண்டான கேம் மோட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இங்க என்ன பண்றோமோ அதே மாதிரி.
எங்க 9 winners இருக்காங்க. ஆனா இங்க நமக்கு 7 places தான் மிச்சம் இருக்கு. நீங்க Brawl Star விளையாடுவேன்னு சொன்னீங்களா? ரெண்டு பேரும் ஓ விளையாடுவோம். 2 பேர் விளையாடுவீங்களா? Brawl Stars பத்தி உங்க எண்ணம் என்ன? ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு மொபைல் கேம். ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் எதுல வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இத சொல்ல சொல்லி நான் சொல்லுவேன். லெட்ஸ் கோ! ஓ மெயின் கேரக்டர் சர்வைவ் ஆயிடுச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும் இதுதான் Brawl Star logo. He did it. இதுல நீங்க விளையாடுறதுக்கு 50 டிஃபரண்டான கேரக்டர்ஸ் இருக்கு. அதுவும் விண்டேஜ் ட்ரிவன் ரோபோட்ல இருந்து கேக்டஸ் நேம்டு ஸ்பைக் வரைக்கும். அது பார்க்கிறதுக்கு நோலன் மாதிரியே இருக்கும். ஹே and $2000 இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கிறோம். அடுத்த 7 நாள் Brawl Stars விளையாடுறவங்களுக்கு 7 நாள் உங்களுக்கு நானே ஃப்ரீ பிரைஸ் தருவேன். நீங்க விளையாடலனா உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க தூக்கி போடுறதுக்கு முன்னாடி Brawl Starனு கத்துனீங்கன்னா உங்க ஃபிளிப்பை என்னால கேட்க முடியும். Brawl Star! ஓ மை காட், இது உண்மை. Thank you Brawl Star. and flip பண்ண முடியாத உங்க 14 பேரையும் இப்ப நான் எலிமினேட் பண்ண போறேன். ஓ இது உண்மையிலே ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஓ மை காட். ஓகே எல்லா வின்னர்ஸும் கொஞ்சம் திரும்புறீங்களா? Thank you. and இப்ப நீங்க மறுபடியும் திரும்பி பார்க்கலாம். இந்த ரூம்ல 16 வித்தியாசமான மேனிக்வின்ஸ் வச்சிருக்கோம். and இதான் விஷயம், எல்லாமே ரேண்டமான ஆர்டர்ஸ்ல இருக்கு. and இதோட நம்பர்ஸ் கொரியன்ல இருக்கு. and அவங்களுக்கு எந்த நம்பர் கிடைக்குதோ அந்த ஆர்டர்ல தான் அவங்க கிளாஸ் பிரிட்ஜை கடக்கணும். அடிச்சுக்காம புடிச்சுக்காம ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு அழகா எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஓகே முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை. என்ன வந்திருக்கு? ஓ உங்களுக்கு தான் 1 கிடைச்சிருக்கு. ஓ ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க போறதுனா இப்பவே போலாம். எல்லாருக்கும் உங்களுக்கான நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. சோ இப்போ நம்ம கிளாஸ் பிரிட்ஜுக்கு போலாம். இப்ப நாம கிளாஸ் பிரிட்ஜோட செட்ல இருக்கோம். இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது பயங்கரமா இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள வர சொல்லுங்க. அவங்க முகத்தை பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு. என்னடா இது? Players, welcome to Glass Bridge. இங்க நீங்க ஜம்ப் பண்ண 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணுத்துல குதிச்சீங்கன்னா கீழே விழுவீங்க, இன்னொன்னுல முன்னேறலாம். டைமர் ஆரம்பிங்க, சேலஞ்ச தொடங்குங்க. ஓகே, லெட்ஸ் கோ. கவனத்தை செலுத்தணும். நான் கவனமா இருக்க போறேன். ஆல்ரைட், அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப கடந்துட்டாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் 1 for 1. ரைட்ல போட்டுமா? நான் எப்பவும் ரைட்டா தான் சொல்லுவேன். ஓகே நானா இருந்தா கிறிஸ் பேச்ச கேட்கவே மாட்டேன். கிறிஸ், இதுக்கு நீங்க தான் காரணம். பாத்தீங்களா, ஒண்ணும் ஆகல. நம்ம முதல் கண்டஸ்டன்ட் காலி. அவங்க விழுந்துட்டாங்களே நீங்க கவலைப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. கீழே ஜாயிண்ட் ஃபோமை கொட்டி வச்சிருக்கோம். இப்ப தெரியும் உங்களுக்கு எது கரெக்ட்னு. 13 நிமிஷம் தான் இருக்கு गाइस. and இப்போ 3 பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. and ஒருத்தர் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, நான் நகர போறது இல்ல. என்ன தாண்டி யாராவது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களா? வர மாட்டேன். ரைட்ட தாண்டி நான் போடுமா? நான் ஏன் போணும்? ஹேய், ஏற்கனவே 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. யாராவது போக விரும்புறீங்களா? இப்போ என்ன பண்ணிட்டே இருக்குது? யாராச்சும் போங்க. ஓகே. ஆல்ரைட், பார்க்கலாம். கம் ஆன் மேன், உன்னால முடியும். Come on, போ. சூப்பர். நீ போ. நீங்க போங்க. Come on, உன்னால முடியும். அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன். ஆல்ரைட் ப்ரோ. ஓகே 4 5 அப்படியே வரிசையா போங்க. சீக்கிரம் போங்க. Come on, விடாதீங்க. போ. முயற்சி பண்ணு. எல்லாம் புரியும். யா. ரைட். அப்படியே போ. உன்னால முடியும். தாண்டி வந்துறேன். நீங்க அடுத்து போங்க. எத்தனை ஸ்டெப் கரெக்ட்டா வந்தீங்க? 3. Yeah. வாவ். அப்ப அடுத்தது வேற யாரோ தானே இங்க வரணும். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க யாரும் முன் வரலனா எல்லாரும் தோத்துருவோம். நீங்க யாரும் கிராஸ் பண்ணலனா பணத்தை நானே வச்சுப்பேன். ஆல்ரைட், 3 முன்னாடி போறாரு. இப்ப அவர் எலிமினேட் ஆயிட்டாரு. ஓகே 2 உங்களுக்கான ஹெல்ப் அவரே பண்ணிட்டாரு. 2க்கு தேங்க்ஸ் சொல்றீங்களா? உண்மையை சொல்லணும்னா ஹே 2 நீங்க 3 ஸ்டெப் கரெக்ட்டா வந்திருக்கீங்க. கம் ஆன் வாங்க, நீங்க லக்கி தான். ஓ கடவுளே. ஆல்ரைட். ஆனா நான் ஒண்ணும் உங்களை புஷ் பண்ணல. ப்ளீஸ் கம் ஆன். 2 பேர் காலி. 2 போயிட்டாரு. இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க இன்னும் நிறைய இடத்தை கவர் பண்ணணும். எல்லாரையும் முந்திக்கிட்டு நம்பர் 10 எதுக்காக முன்னாடி வந்தாருன்னு தெரியல. அவர் பாவம். மறுபடியும் 10 வா முன்னாடி போ சொல்ல போறீங்க. ஆல்ரைட், நம்பர் 4 போறாங்கன்னு நினைக்கிறேன். 6 நிமிஷம் தான் இருக்கு. நான் இதை என் கேர்ள்ஸ்க்காக தான் பண்றேன். கீழே விழுந்தவங்களை கௌரவிக்க சால்யூட் பண்ணுங்க. சரி போதும், கண்டினியூ. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. கீழே விழுந்தவங்களுக்கு சால்யூட் அடிச்சிட்டு இருக்காங்க. வாவ், கீழே விழல. அவர் கீழே விழுந்துட்டாரு. இன்னொருத்தரும் போயிட்டாரு. அடுத்து நான் போக மாட்டேன். என்னால முடியாது. அடுத்த ஸ்டெப் வேற யாராவது எடுத்து வைங்க. இல்ல நானும் போக மாட்டேன். வேற யாராச்சும் வாங்க. ஓகே, நினைச்ச மாதிரி நடக்குது. அடுத்து யாரும் கடக்க முன் வர மாட்டேங்கிறாங்க. கம் ஆன், யாராவது போங்க. Come on 5, உங்களால முடியும். ஓ, அவர் கொண்டு ஆகல. ஆல்ரைட், கம் ஆன். இதுக்கு மேல யாரும் மழுப்பாதீங்க. ஓகே நம்பர் 16 நீங்க வாங்க. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. 4 ஜம்ப்ஸ் மிச்சம் இருக்கு. யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். போக மாட்டேன். தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. நம்மள யாராச்சும் ஒரு ஆள் முன்னாடி போய் தான் ஆகணும். பின்னாடி எப்படி இருக்கு? 15. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் தோத்து போலாம். பேசுறதை விட்டுட்டு சீக்கிரம் போங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. எதுக்காக உங்க முன்னாடி வர மாட்டாங்க? இப்போ மட்டும் நீ போனா அடுத்த ஸ்டெப் நான் எடுக்கிறேன். ஆல்ரைட், கம் ஆன். நீங்க ஜம்ப் பண்ண போறீங்களா? இல்ல, இப்பதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இது ஒரு பெரிய டெசிஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 90 செகண்ட்ஸ். 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. கம் ஆன் போங்க. கம் ஆன். 6. ஜம்ப்.
ஜம்ப் ஜம்ப் எஸ் இவன் நவரவே மாட்டேன் இது கடவுளே வந்து சொன்னால் நான் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன் 2 நிமிஷம் தான் இருக்கு 3 jumps 1 minute போங்க டைம் ஆயிடுச்சு வாங்க பின்னாடி இருக்கிறவங்களே நீங்க எல்லாரும் ஜீரோக்குள்ள இங்க வரலனா எல்லாரும் அவுட் நான் இவ்வளவு தூரம் எடுத்து வந்துட்டேன் இதுக்கு அப்புறம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் போங்க முடியும் சீக்கிரம் போங்க டைம் போயிட்டே இருக்கு ஒரு பாக்ஸ்ல எல்லாரும் கூட்டிட்டாங்க 30 seconds போங்க சீக்கிரம் கம் ஆன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க இன்னும் ஒரு ஜம்ப் 20 seconds இன்னும் ஒரு ஜம்ப் தான் இருக்கு ஒரு ஜம்ப் தான் யாராவது சொன்னால் போங்க ஒரு ஜம்ப் தான் என்னால முடியாது 10 போலாம் 9 டைம் முடிய போகுது கம் ஆன் 5 4 எல்லாரும் எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல இப்ப நான் வீடியோவை ஸ்லோ மோஷன்ல போட போற வியூவர்ஸ் நீங்களே பாருங்க டைமர் 0க்கு வந்துருச்சு கடைசி 4 பேரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் அப்பவும் இருந்தாங்க டைமர் 0க்கு வரும்போது அந்த 4 பேர் யாருன்னா 16 8 13 and 5 ஓகே 4 லூசர்ஸும் கொஞ்சம் ஜம்ப் பண்றீங்களா ஜம்ப் பண்ணுங்க நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க நீங்களும் எலிமினேட் ஆயிட்டீங்க தயவு செஞ்சு போயிடுங்க இங்க இருந்து கிளம்புங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி and நீங்க எல்லாரும் நம்மளோட ஃபைனல் கேமுக்கு முன்னேறி இருக்கீங்க இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு $4,56,000 கிடைக்கும் லெட்ஸ் கோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க தான் எங்க டாப் 6 இத செலிப்ரேட் பண்ண உங்களுக்கு நாங்க ஸ்டேக் டின்னர்ஸ் வச்சிருக்கோம் அந்த ஷோல வர மாதிரி இது உண்மையான நைஃப் இல்ல இது பிளாஸ்டிக் பட் இது உண்மையான ஸ்டேக் அடுத்த லெவலுக்கு எனர்ஜி இருக்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டு தெம்பா ஃபைனல் கேமுக்கு வாங்க என்னோட கவனம் எல்லாம் இப்ப அந்த பணத்து மேல மட்டும் தான் இருக்கு அந்த பணத்தை நான் என்னுடைய ஃபேமிலிஸ்க்கும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுப்பேன் அந்த பணத்தை நான் ஜெயிச்சு $1,00,000 எங்க அம்மாக்கு கொடுப்பேன் இங்க இருக்கிறது நான் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இதுல இருக்கு கண்டிப்பா ஜெயிக்கணும் ஜெயிச்சு $10,000 நான் டீம் சீஸ்க்கு தரணும்னு நினைக்கிறேன் உங்களால முடிஞ்சா நீங்களும் தரலாம் இல்ல நான் எந்த பிரஷர் எடுத்துக்க போறது இல்ல இவங்களுக்கு அவங்க கவலைப்பட போறது கிடையாது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தான் போட்டியில ஜெயிக்கவே முடியும் இப்போ நாம டைரக்டா ஃபைனல் கேமுக்கு போலாமா Okay, let's do it. இந்த ஃபைனல் கேமான பி ஸ்கேம்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் இத பார்த்து நாம என்ன கேம் விளையாட போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மியூசிக்கல் சேர் மியூசிக்கல் சேர்ஸ் யா என்னோட ஹைபோதசிஸ் செக் பண்ணலாம் யாருக்கெல்லாம் ஸ்குட் கேம் விளையாட தெரியும் எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் நாம மியூசிக்கல் சேர்ஸ கொண்டு வந்திருக்கோம் நாம ஒண்ணும் கொரியன்ஸ் இல்ல இத சுத்த ஆரம்பிங்க மியூசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கால் உனக்கு தோணும் போது எப்ப வேணா நீ இத ஸ்டாப் பண்ணலாம் கால் திரும்பி பார்க்காத கிரேஸ் திரும்பாத கால் திரும்பி பார்க்கல சோ பயஸ்டா இருக்க மாட்டா ரேண்டமா நிறுத்துவான் ஆல்ரைட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா அவர் உட்கார்ந்துட்டாரு நான் தான் ஃபுல்லா உட்கார்ந்திருக்கேன் அது எனக்கு நல்லா தெரியுது ஐ அம் சாரி நீங்க அவுட் தான் ஓகே கம் ஆன் ப்ரோ அந்த காஃபினை இங்க கொண்டு வாங்க இந்த காஃபினே நல்லா தூங்குங்க இவர் அபிஷியலா எலிமினேட் பண்ணியாச்சு இன்னும் 5 பேர் தான் இந்த சேரை தூக்கி போடலாம் கால் மியூசிக்க ஸ்டார்ட் பண்ணு ஓகே உங்களுக்கு இப்ப ஓ ஓ இருங்க 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 யாரும் அசையாதீங்க பெரியக்கிங்க வா இவர்தான் உட்கார்ந்திருக்காரு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க ஓ மை காட் இவரை போட்டு நீங்க காஃபின்ல மூடுங்க நீ மியூசிக்க ப்ளே பண்ணு ஓகே மியூசிக் ப்ளே ஆயிட்டு இருக்கு $4,56,000 காத்துக்கிட்டு இருக்கு கார்ல் எப்ப வேணாலும் இந்த மியூசிக்கை நிறுத்தலாம் ஓ என்னாக போகுது கால் மியூசிக்க ஸ்டாப் பண்ணவே இல்ல அந்த காஃபினை கொண்டு வாங்க உங்களை அதுல படுக்க வைக்கணும் இந்த மாதிரி அவுட் ஆகுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது ஒரு நல்ல ஜர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு காஃபின்குள்ள போய் படுத்துக்கோங்க ஆல்ரைட் இப்போ இது ஸ்கிரிப்டட்னு சொல்ல முடியாதுல்ல குட் லக் ஓகே மியூசிக் ப்ளே ஆயிட்டு இருக்கு 3 பேரு 2 சேர்ஸ் ஒருத்தர் அவுட் ஆகணும் ஓகே ஓகே மூவ் ஆயிட்டே இருங்க நீங்க மூவ் ஆகிட்டே தான் இருக்கணும் நீங்க மூவ் ஆயிட்டே தான் இருக்கணும் நான் நல்லா தான் ட்ரை பண்ணேன் கடைசி டைம்ல Oh my God. கடைசில விட்டேன் இப்போ நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க இந்த காஃபினை தரங்க நீங்க வந்ததுக்கு நன்றி நண்பா பரவாயில்ல, எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது 456 பேர் இருந்தாங்க ஆனா இப்ப 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க ஓகே இங்க இருக்கிற இந்த சேரை நான் இப்ப எடுக்க போறேன் நீங்க இதுல முழு நேரமும் தொடர்ந்து மூவ் ஆயிட்டு தான் இருக்கணும் எங்கேயும் ஸ்டாப் ஆக கூடாது இப்ப இதுதான் இந்த சேர் தான் $4,56,000 யார் வின் பண்ண போறாங்கன்னு முடிவு பண்ண போது கால் மியூசிக் ஆன் பண்ணு ஹே கால் இத நல்லா லென்த்தா ப்ளே பண்ண விடு சுத்தட்டும் நல்லா சுத்தல்லே இருக்கட்டும் கால் திரும்பி பார்க்கவே இல்ல சேருக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது நீ இப்ப மியூசிக்கை நிறுத்தினா யாரோ ஒருத்தர் $4,56,000 வின் பண்ண போறாங்க கடவுளே இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு எப்ப அவன் பாஸ் பண்ண போறானோ எப்ப பாட்டை நிறுத்த போறான்
அட கடவுளே. Oh my god! கவலைப்படாதீங்க, நீங்க ரெண்டாவது வந்ததுக்காக உங்களுக்கு நான் $10,000 கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஜிம்மி என்ன விளையாடுறீங்களா? No. And அப்படின்னா 079 இவர்தான் $4,56,000 வின் பண்ணிருக்காரு. And அபிஷியலா ரியல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் கேம் இவர்தான் வின் பண்ணிருக்காரு. உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உங்களுக்கு $10,000 7 நாளுக்குள்ள வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆப்வியஸா ஸ்குவிட் கேமோட கிரியேட்டருக்கு நாம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த ஷோக்கு அவர்கிட்ட இருந்தா இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டோம். உங்களை ஜென்யூனா அப்ரிஷியேட் பண்றேன். குட் பை.